வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கியம் பார்ட் 5 வீடியோ. ஆல்ரெடி தமிழ் இலக்கியம்காக 4 வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கமெண்டில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கற்பியலில் உள்ள அதிகாரங்கள் 18. கற்பியலில் உள்ள அதிகாரங்கள் 18. திருக்குறளின் இயல்கள் எத்தனை அப்படின்னா 9. திருக்குறளில் உள்ள இயல்கள் 9. அவை பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல், அரசியல், அங்கவியல், ஒலிபியல், களவியல் மற்றும் கற்பியல். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 3, இயல்கள் 9. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல், அரசியல், அங்கவியல், ஒலிபியல், களவியல் மற்றும் கற்பியல். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. அடுத்த கேள்வி, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று செந்தமிழ் அந்தாதி பாடியவர் து. அரங்கன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று செந்தமிழ் அந்தாதி பாடியவர் து. அரங்கன். அடுத்து, மரபுநிலை திரியின் பிறிது பிறிதாகும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். மரபுநிலை திரியின் பிறிது பிறிதாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்த கேள்வி, கண்ணெழுத்து படுத்த எண்ணுள பல்பொதி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியர். அடுத்த கேள்வி, வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்றவர்கள் சித்தர்கள். வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்றவர்கள் சித்தர்கள். கம்பர் இராமாயணத்தை திருவொற்றியூர் திருவெண்ணெய்நல்லூரில் பாடி பின் எங்கு அரங்கேற்றினார் அப்படின்னு பார்த்தோன்னா திருவரங்கத்தில். 3வதா கம்பர் இராமாயணத்தை எங்கே அரங்கேற்றியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா திருவரங்கமில். முதல்ல திருவொற்றியூர், அடுத்து திருவெண்ணெய்நல்லூர், 3வதா திருவரங்கமில் கம்பர் இராமாயணத்தை அரங்கேற்றியிருக்காரு. சரிங்களா? கம்பர் இராமாயணத்தை திருவொற்றியூர் திருவெண்ணெய்நல்லூர் அங்கெல்லாம் பாடின அப்புறமா திருவரங்கம்லையும் அரங்கேற்றியிருக்காரு. அடுத்து, சடகோபர் அந்தாதி டேஷை பற்றியது. சடகோபர் அந்தாதி நம்மாழ்வார்களை பற்றியது. சடகோபர் அந்தாதி நம்மாழ்வார்களை பற்றியது. அனுமனின் சிறப்பு பெயர் சொல்லின் செல்வன். அனுமனின் சிறப்பு பெயர் சொல்லின் செல்வன். கம்ப இராமாயணத்தில் பிறை நிலவு போல் நெற்றி உடையவர் சீதை. கம்ப இராமாயணத்தில் பிறை நிலவு போல் நெற்றி உடையவர் சீதை. அடுத்த கேள்வி, உலகில் நாகரீகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்ப இராமாயணமும் இருந்தால் போதும், மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்றவர் கால்டுவெல். உலகில் நாகரீகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்ப இராமாயணமும் இருந்தால் போதும், மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். அடுத்து, துறைமுகம் நூலின் ஆசிரியர் சுரதா. துறைமுகம் நூலின் ஆசிரியர் சுரதா. தமிழ்ச்சோலை நூலின் ஆசிரியர் திரு வி. கல்யாணசுந்தரனார். தமிழ் சோலை நூலின் ஆசிரியர் திரு வி. கல்யாணசுந்தரனார். திருப்புகழ் நூலின் ஆசிரியர் அருணகிரிநாதர். திருப்புகழ் நூலின் ஆசிரியர் அருணகிரிநாதர். குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். மலைக்கல்லன் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். மலைக்கல்லன் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். ஐம்பெரும் காப்பியம் என்ற தொடரை முதலில் கூறியவர் மயிலைநாதர். ஐம்பெரும் காப்பியம் என்ற தொடரை முதலில் கூறியவர் மயிலைநாதர். ஐம்பெரும் காப்பியங்களின் நூல்களை முதலில் குறிப்பிட்டவர் கந்த தேசிகர். கந்தப்ப தேசிகர். ஐம்பெரும் காப்பியங்களின் நூல்களை முதலில் குறிப்பிட்டவர் கந்த தேசிகர். அடுத்த கேள்வி, படரா என்பதன் பொருள் சொல்லாத.
படரா என்பதன் பொருள் சரி செல்லாத. படரா என்பதன் பொருள் செல்லாத. நன்றிறம் என்பதன் பொருள் அறநெறி. நன்றிறம் என்பதன் பொருள் அறநெறி. அடுத்த கேள்வி, மணிமேகலையை டேஷ் மணிப்பல்லவ தீவிற்கு அழைத்து சென்றது. எது கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் மணிமேகலை தெய்வம் தான் மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து சென்றது. மணிமேகலையை மணிமேகல தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து சென்றது. பதிற்றுப்பத்தில் கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை 80. பதிற்றுப்பத்தில் கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை 80. ஐங்குறு நூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 5. ஐங்குறு நூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 5. குடவோலை தேர்தல் பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு. குடவோலை தேர்தல் பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு. புறநானூற்றில் உள்ள துறைகள் எத்தனை? 65. புறநானூற்றில் உள்ள துறைகள் 65. பரிபாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 70. பரிபாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 70. நாலடியாரின் இன்பத்துப்பால் அதிகாரங்கள் 3. நாலடியாரின் இன்பத்துப்பால் அதிகாரங்கள் 3. நாலடியாரின் மொத்த அதிகாரங்கள் 40. நாலடியாரின் மொத்த அதிகாரங்கள் 40. நாலடியாரின் இயல்கள் 12. நாலடியாரின் இயல்கள் 12. அணையார் என்பதன் பொருள் போன்றோர். அணையார் என்பதன் பொருள் போன்றோர். வைப்புலி என்பதன் பொருள் பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி என்பதன் பொருள் பொருள் சேமித்து வைக்கும் இடம். திருக்குறளில் இடம்பெறும் மரங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா பனைமரம் மற்றும் மூங்கில் மரம். திருக்குறளில் இடம்பெறும் மரங்கள் பனை மற்றும் மூங்கில் மரம். துறவியலில் உள்ள அதிகாரங்கள் 13. துறவியலில் உள்ள அதிகாரங்கள் 13. திருக்குறள் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்றவர் விஸ்வநாதம். திருக்குறள் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்றவர் விஸ்வநாதம். என்றும் புலராதியானர் நாட்செல்லக்கினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் என்று திருக்குறளை குறிப்பிட்டவர் இறையனார். என்றும் புலராதியானர் நாட்செல்லக்கினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் என்று திருக்குறளை குறிப்பிட்டவர் இறையனார். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் மலர் அனிச்சம் மற்றும் குவளை மலர். திருக்குறளில் இடம்பெறும் மலர் அனிச்சம் மற்றும் குவளை மலர். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்று பாடியவர் குமரகுருபரர். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்று பாடியவர் குமரகுருபரர். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என்று கூறியவர் குலோத்துங்கன். ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என்று கூறியவர் குலோத்துங்கன். அடுத்த கேள்வி, நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கம்ப ராமாயணத்தில் தாமரை போன்ற கண்கள் உடையவர் ராமன். கம்ப ராமாயணத்தில் தாமரை போன்ற கண்கள் உடையவர் ராமன். உடுப்பதி என்பதன் பொருள் சந்திரன். உடுப்பதி என்பதன் பொருள் சந்திரன். ஆயக்காலை என்பதன் பொருள் அந்த நேரத்தில். ஆயக்காலை என்பதன் பொருள் அந்த நேரத்தில். அம்பி என்பதன் பொருள் படகு. அம்பி என்பதன் பொருள் படகு. வித்தக என்பதன் பொருள் அறிஞனே. வித்தக என்பதன் பொருள் அறிஞனே. அமுதும் தேனும் நூலின் ஆசிரியர் சுரதா. அமுதும் தேனும் நூலின் ஆசிரியர் சுரதா. தொடுவானம் நூலின் ஆசிரியர் வாணிதாசன். தொடுவானம் நூலின் ஆசிரியர் வாணிதாசன். விரல் நுனி வெளிச்சங்கள் நூலின் ஆசிரியர் தாராபாரதி.
விரல் நுனி வெளிச்சங்கள் நூலின் ஆசிரியர் தாராபாரதி. தமிழ் கையேடு நூலின் ஆசிரியர் ஜி.யு. போப். தமிழ் கையேடு நூலின் ஆசிரியர் ஜி.யு. போப். கொங்கு தேர் வாழ்க்கை நூலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். கொங்கு தேர் வாழ்க்கை நூலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். மணிமேகலை டேஷ் உதவியால் அமுதசுரபியை பெற்றாள். மணிமேகலை தீவத்திலகை உதவியால் அமுதசுரபியை பெற்றாள். மணிமேகலை தீவத்திலகை உதவியால் அமுதசுரபியை பெற்றாள். அடுத்த கேள்வி, ஐம்பெரும் காப்பியங்களின் நூல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் திருத்தணிகை உலா. ஐம்பெரும் காப்பியங்களின் நூல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் திருத்தணிகை உலா. கொற்றம் என்பதன் பொருள் அரச நீதி. கொற்றம் என்பதன் பொருள் அரச நீதி. ஏசா என்பதன் பொருள் பழியில்லா. ஏசா என்பதன் பொருள் பழியில்லா. டேஷ் நூல் முழுமைக்கும் தற்கால உரை கண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேங்கடசாமி நாட்டார். வேங்கடசாமி நாட்டார் நூல் முழுமைக்கும் தற்கால உரை கண்டவர். அடுத்த கேள்வி, பரிபாடலில் கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை 24. பரிபாடலில் கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை 24. சங்க இலக்கியத்தில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் பாலைத்திணை வகையைச் சார்ந்தது. சங்க இலக்கியத்தில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் பாலைத்திணை வகையைச் சார்ந்தது. அடுத்த கேள்வி, புறநானூற்றில் பாடிய பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 15 பேர். புறநானூற்றில் பாடிய பெண்பால் புலவர்கள் 15 பேர். அடுத்த கேள்வி, கலித்தொகை நூலில் பாடல்களின் எண்ணிக்கை 150. கலித்தொகை நூலின் பாடல்களின் எண்ணிக்கை 150. அடுத்து, புறநானூற்றில் மிகுதியாக பாடல்களை பாடியவர் ஔவையார். புறநானூற்றில் மிகுதியாக பாடல்களை பாடியவர் ஔவையார். கடிகை என்பதன் பொருள் அணிகலன். கடிகை என்பதன் பொருள் அணிகலன். மணக்கினிய என்பதன் பொருள் மனத்துக்கு இனிய. மணக்கினிய என்பதன் பொருள் மனத்துக்கு இனிய. காதல் புலவர் என்பதன் பொருள் அன்பு மக்கள். காதல் புதல்வர் என்பதன் பொருள் அன்பு மக்கள். நான்மணி கடிகையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 104. நான்மணி கடிகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 104. 11 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் பழமொழி 400. 11 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் பழமொழி 400. ஊழியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 1. ஊழியலில் உள்ள அதிகாரங்கள் 1. நீ என்ற சொல் திருக்குறளில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 1705 முறை. நீ என்ற சொல் திருக்குறளில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? 1705 முறை. திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரவுல். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரவுல். களவியலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 7. களவியலில் உள்ள அதிகாரங்கள் 7. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்று கூறும் நூல் சம்பந்தர் தேவாரம். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்று கூறும் நூல் சம்பந்தர் தேவாரம். குழலினிது யாழினிது என்பவர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். குழல் இனிது யாழினிது என்பவர் தம் மக்கள் சொல் கேளாதவர். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை. அடுத்து, சங்கொடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். சங்கொடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு. சங்கொடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். அடுத்த கேள்வி, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத
முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்து பந்தர்கீழ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. மத்தளம் கொட்ட வருசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்து பந்தர்கீழ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. மாதவர் என்பதன் பொருள் முனிவர். மாதவர் என்பதன் பொருள் முனிவர். கார்குலாம் என்பதன் பொருள் மேகக்கூட்டம். கார்குலாம் என்பதன் பொருள் மேகக்கூட்டம். மாமணிக்கரசு என்பதன் பொருள் சூடாமணி. மாமணிக்கரசு என்பதன் பொருள் சூடாமணி. இறைப்புலி இயைப்புலி என்பதன் பொருள் முறையாக. இயைப்புலி என்பதன் பொருள் முறையாக. முறுவல் என்பதன் பொருள் புன்னகை. முறுவல் என்பதன் பொருள் புன்னகை. சூரிய பிறைகள் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். சூரிய பிறைகள் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். காவடி சிந்து நூலின் ஆசிரியர் அண்ணாமலையார். காவடி சிந்து நூலின் ஆசிரியர் அண்ணாமலையார். கடலோர வீடு நூலின் ஆசிரியர் பாவண்ணன். கடலோர வீடு நூலின் ஆசிரியர் பாவண்ணன். தமிழகம் ஊரும் பேரும் நூலின் ஆசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை. தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை. கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இளநாகனார். கலித்தொகையில் உள்ள மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இளநாகனார். முன்றில் என்பதன் பொருள் வீட்டின் முன் இடம். முன்றில் என்பதன் பொருள் வீட்டின் முன் இடம். ஆற்றவும் என்பதன் பொருள் நிறைவாக. ஆற்றவும் என்பதன் பொருள் நிறைவாக. ஓதின் என்பதன் பொருள் எதுவென்று சொல்லும்போது. ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது. புகழ்சால் என்பதன் பொருள் புகழை தரும். புகழ்சால் என்பதன் பொருள் புகழை தரும். வேரால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்சமூலம். வேரால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்சமூலம். திருக்குறளில் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் எழுத்து ஞ மற்றும் லீ. திருக்குறளில் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் ஞ மற்றும் லீ. அடுத்து, வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்த்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் பரணர். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்த்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் பரணர். திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமை என்ற சொல்லில் வந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 10 அதிகாரங்கள். திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்ற சொல்லில் வந்துள்ளது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை மற்றும் நாணுடைமை. திருக்குறளில் 10 அதிகாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா உடைமை அப்படின்ற ஒரு சொல்லால் முடியுது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை மற்றும் நாணுடைமை. அடுத்த கேள்வி, 11 கீழ்க்கணக்கு நூல்களில் அதிக பாடல் மற்றும் அடிகளை கொண்ட நூல் திருக்குறள். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் அதிக பாடல் மற்றும் அடிகளை கொண்ட நூல் திருக்குறள். வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் புலவர் என்று திருக்குறளை போற்றியவர் கவிமணி. வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி என்று திருக்குறளை போற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி என திருக்குறளை போற்றியவர் கவிமணி அவர்கள். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, கலை உனக்கிழிந்த முழவுமருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் புறநானூறு. கலை உனக்கிழிந்த முழவுமருள் பெரும்பலம். கலை உனக்கிழிந்த முழவுமருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்து, வன்புகழ் மூவர் தம்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தம்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தம்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். அடுத்த கேள்வி,
போந்தை வேம்பே ஆரண வரூஉம் மாபெருந் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கின்ற நூல் தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரண வரூஉம் மாபெருந் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கின்ற நூல் தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரண வரூஉம் மாபெருந் தானையர் மலைந்த பூவும் என்று சேரரை குறிப்பிடும் நூல் முன்வைக்கும் நூல் தொல்காப்பியம். அடுத்து மீனோடு நெற்குவயி மிசையம்பின் மனைமருக்குந்து. மீனோடு நெற்குவயி மிசையம்பியின் மனைமருக்குந்து என்று பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மீனோடு நெற்குவயி மிசையம்பியின் மனைமருக்குந்து என்ற அரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து நெல்லும் உப்பும் நேரே ஊரிர் கொல்லீரோடு வெனச்சேரி தோறும் நுவலும். நெல்லும் உப்பும் நேரே ஊரிர் கொல்லீரோ வேனச்சேரி தோறும் நுவலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரிர் கொல்லீரோ வெனச்சேரி தோறும் நுவரும். கொல்லீரோ வென சேரிதோறும் நுவரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அடுத்து சிறியிலை நெல்லித் தீங்கனி குறியாது எனும் பாடலை பாடியவர் ஔவையார். சிறியிலை நெல்லித் தீங்கனி குறியாது என்ற அடிகளை பாடியவர் ஔவையார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். அடுத்து அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாது இது கேள் எனக் கூறும் நூல் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாது இது கேள் எனக் கூறும் நூல் மணிமேகலை. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். முறித்திரை என்பதன் பொருள் மடங்கி விழும் அலை. முறித்திரை என்பதன் பொருள் மடங்கி விழும் அலை. நுதல் என்பதன் பொருள் நெற்றி. நுதல் என்பதன் பொருள் நெற்றி. குருசில் என்பதன் பொருள் தலைவன். குருசில் என்பதன் பொருள் தலைவன். நாமம் என்பதன் பொருள் பெயர். நாமம் என்பதன் பொருள் பெயர். முடுக்கினன் என்பதன் பொருள் செலுத்தினன். முடுக்கினன் என்பதன் பொருள் செலுத்தினன். கடிது என்பதன் பொருள் விரைவாக. கடிது என்பதன் பொருள் விரைவாக. அல் என்பதன் பொருள் இருள். அல் என்பதன் பொருள் இருள். தளீய என்பதன் பொருள் கலந்த. தளீய என்பதன் பொருள் கலந்த. இந்து என்பதன் பொருள் நிலவு. இந்து என்பதன் பொருள் நிலவு. இளவல் என்பதன் பொருள் தம்பி. இளவல் என்பதன் பொருள் தம்பி. இன்பத்தமிழ் எனும் தலைப்பில் கவிதைகளை எழுதியவர் பாரதிதாசன். இன்பத்தமிழ் எனும் தலைப்பில் கவிதைகளை எழுதியவர் பாரதிதாசன். தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டவர் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள். நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள். கோடையும் வசந்தமும் நூலின் ஆசிரியர் மீரா. கோடையும் வசந்தமும் நூலின் ஆசிரியர் மீரா. வள்ளுவர் உள்ளம் நூலின் ஆசிரியர் வி. முனுசாமி. வள்ளுவர் உள்ளம் நூலின் ஆசிரியர் வி. முனுசாமி. குற்றால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். இதய ஒளி நூலின் ஆசிரியர் டி. கே. சிதம்பரநாதர். இதய ஒளி நூலின் ஆசிரியர் டி. கே. சிதம்பரநாதர். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன்.
டேஷ் இந்திர விழாவில் காணல் வரி பாடல்களை பாடினாள். யாருன்னா மாதவி. மாதவி இந்திர விழாவில் காணல் வரி பாடல்களை பாடினார். வணிகம் செய்யும் பொருட்டு கண்ணகியும் கோவலனும் சென்ற ஊர் மதுரை. வணிகம் செய்யும் பொருட்டு கண்ணகியும் கோவலனும் சென்ற ஊர் மதுரை. அடுத்த கேள்வி, அரவண அடிகள் அறிவுரைப்படி மணிமேகலை முதலில் டேஷிடம் பிச்சை ஏற்றார். யார்கிட்ட? ஆதிரை கிட்ட. அரவண அடிகள் அறிவுரையின்படி மணிமேகலை முதலில் ஆதிரையிடம் பிச்சை ஏற்றாள். தொடக்கத்தில் டேஷ் சிலப்பதிகாரத்தின் நூல் முழுமைக்கும் விளக்க உரை கண்டவர். தொடக்கத்தில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அடியார்க்கு நல்லார். தொடக்கத்தில் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்தின் நூல் முழுமைக்கும் விளக்க உரை கண்டவர். அடுத்து சிலப்பதிகாரத்தின் அரும்பதங்களுக்கு உரை கண்டவர் அரும்பத உரைக்காரர். சிலப்பதிகாரத்தின் அரும்பதங்களுக்கு உரை கண்டவர் அரும்பத உரைக்காரர். கண்ணகியின் தோழி யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவந்தி. கண்ணகியின் தோழி தேவந்தி. திருத்தக்க தேவரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. தூணம் என்பதன் பொருள் தூண். தூணம் என்பதன் பொருள் தூண். திருத்தக்க தேவர் டேஷ் சமயத்தை சார்ந்தவர். திருத்தக்க தேவர் சமண சமயத்தை சார்ந்தவர். விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. பதிற்றுப்பத்தின் அடிவரையறை 857. பதிற்றுப்பத்தின் அடிவரையறை 857. தமிழ் வரலாற்று கருவூலம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு. தமிழ் வரலாற்று கருவூலம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு. பரிபாடலின் அடிவரையறை 25,400. பரிபாடலின் அடிவரையறை 25,400. அடுத்து நந்தர்கள் மற்றும் மௌரியர்கள் படையெடுப்பை பற்றி கூறும் நூல் அகநானூறு. நந்தர்கள் மற்றும் மௌரியர்கள் படையெடுப்பை பற்றி கூறும் நூல் அகநானூறு. கலித்தொகையின் அடிவரையறை 1180. கலித்தொகையின் அடிவரையறை 1180. நெடுந்தொகை என வழங்கப்படும் நூல் அகநானூறு. நெடுந்தொகை என வழங்கப்படும் நூல் அகநானூறு. அகநானூறு அடிவரையறை 1331. அகநானூறு அடிவரையறை 1331. புறநானூறு அடிவரையறை 857. புறநானூற்றின் அடிவரையறை 857. அகநானூற்றின் களிற்றியானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 120. அகநானூற்றின் களிற்றியானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 120. ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகநானூறு. ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகநானூறு. மடவார் என்பதன் பொருள் பெண்கள். மடவார் என்பதன் பொருள் பெண்கள். தகைசால் என்பதன் பொருள் பண்பில் சிறந்த. தகைசால் என்பதன் பொருள் பண்பில் சிறந்த. அடுத்து தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் செயல் கொடிது என குறிப்பிடும் நூல் சிறுபஞ்ச மூலம். தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் செயல் கொடியது என்று குறிப்பிடும் நூல் சிறுபஞ்ச மூலம். காரியாசானும் டேஷும் ஒரு சாலை மாணவர்கள். யார் அப்படின்னு பார்த்தோன்னா கனிமேதாவியாரும். காரியாசானும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணவர்கள். அடுத்து அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்த நூல் முதுமொழி காஞ்சி. அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்த நூல் முதுமொழி காஞ்சி. வழிபடுதல் என்பதன் பொருள் போற்றி வணங்குதல். வழிபடுதல் என்பதன் பொருள் போற்றி வணங்குதல். நாணம் என்பதன் பொருள் செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல். நாணம் என்பதன் பொருள் செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல். அடுத்த கேள்வி, சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 97. சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 97. திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். கோட்படா என்பதன் பொருள் ஒருவரால் கொல்லப்படாது. கோட்படா என்பதன் பொருள் ஒருவரால் கொல்லப்படாது. கீழ்கண்டவற்றுள் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியல். மற்ற எல்லாருமே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஜியு போப், எல்லிஸ் மற்றும் பூர்ணலிங்கம் இவங்க 3 பேருமே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால்
ஏரியல் மட்டும் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவில்லை. சரியா? ஏரியல் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலை. அடுத்து திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 7 இடங்களில். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் எத்தனை பேர் மொழிபெயர்த்துள்ளனர் பார்த்தோம் அப்படின்னா 40 பேர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மட்டும் 40 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து திருக்குறளின் பாவகை வெண்பா. திருக்குறளின் பாவகை வெண்பா. அடுத்த கேள்வி, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று பாடியவர் ஔவையார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று பாடியவர் ஔவையார். அடுத்து திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். இல்லறவியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 20. இல்லறவியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 20.